வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். ஒரு பெரிய சம்பவம் நடந்த உடனே அது குறித்து ஊடகங்கள் விவாதிக்க வேண்டும், ஊடகங்கள் அது குறித்து கேள்விகளை எழுப்ப வேண்டும் அப்படின்றதா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த 10-11 ஆண்டுகளாக இந்திய ஊடகங்கள்ல பெருசா இல்லை. ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை பற்றி செய்தியாக பேசுவார்கள். அது அரசாங்கத்துக்கு என்ன பாசிட்டிவான நரேட்டிவை கிரியேட் பண்ண முடியுமோ அதை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அந்த சம்பவம் குறித்து கேள்விகளை எழுப்ப மறுப்பது ஒரு பேட்டர்னாவே அது மாறிவிட்டது. அது எவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்தாலும் அதுதான் ஊடகங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. பெஹல்காம் சம்பவத்துக்கு பிறகு கூட அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை யாருமே கேட்கல. எந்த ஊடகங்களும் அதை பற்றி பேசவில்லை. குறிப்பாக அதில் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகளையாச்சும் அரசாங்கத்தை நோக்கி திருப்பி இருக்க வேண்டும். அதையும் ஊடகங்கள் செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அந்த கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எழுப்புகிறார்கள். அதே போல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் இன்று அவர்கள் மீது ஒரு பெரிய தாக்குதல் என்பது தொடுக்கப்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் அந்த நியாயமான கேள்விகளை எழுப்புகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க மீது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. பெஹல்காம் தாக்குதல் குறித்து யார் கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்களோ அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இது குறித்தான விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி நாம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக இருக்கிறது. ப்ரெஸ் ஃப்ரீடம் வீக்காக நியூஸ் மினிட் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி அதை அப்சர்வ் பண்ணுறோம். இன்றைக்கி ப்ரெஸ் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் இருக்குது. அப்போ எதனால் நாம் இந்த மாதிரி இண்டிபெண்ட் வாய்ஸஸ், இண்டிபெண்ட் மீடியா ஹவுஸஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. அதே போல் எங்களுடைய வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிமைண்டர். இன்றைக்கி மாலை 5 மணிக்கு சென்னையில் ஏன் என்ற கேள்வி, அதே போல் சென்னை நியூஸ் மினிட்டுடைய சென்னை மீட்டப் நடக்க இருக்கிறது. ஸோ 5 மணிக்கு நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்க. நம்ம பல்வேறு விவாதங்களை நடத்த இருக்கிறோம். அந்த விவாதங்களில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய இன்சைட்ஸ், உங்களுடைய பதில்கள் அனைத்தையும் விவாதிப்பதற்கு அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நவம்பர் 2008 UPA அரசாங்கம் இருந்தபோது மும்பையில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல், இதுவரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. மும்பை தாஜ் ஹோட்டலுக்குள்ள பூந்த தீவிரவாதிகள். அதே போல் மும்பையில் பல்வேறு இடங்களில் அந்த தாக்குதல் என்பது நடந்துச்சு. அதில் தான் ஹேமந்த் காக்கரே போன்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் கொல்லப்பட்டார்கள். ஸோ அந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. இன்னைக்கு பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு என்ன உணர்வுகளில் இந்திய மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரியான உணர்வுகளில் அப்பவும் இருந்தாங்க. கொந்தளிப்பாக இருந்தார்கள். இந்திய அரசாங்கம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் இந்த தாக்குதலுக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்துச்சு. அப்போது UPA கவர்மெண்ட், பிரதமர் மன்மோகன் சிங் அன்னைக்கு மாலையே அவர் அந்த தாக்குதல் நடந்த அன்னைக்கே உடனடியாக கேபினெட்லாம் கூட்டி அன்னைக்கு மாலையே பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பத்திரிகையாளர்களுடைய கேள்வியை எதிர்கொண்டார். என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பேசினார், எல்லாம் பண்ணார். அந்த சமயத்தில் பாஜக இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. ஒரு எதிர்க்கட்சியாக நியாயமாக மக்களுக்காக எழுப்ப வேண்டிய எல்லா கேள்விகளையும் அன்னைக்கு பாஜக எழுப்பியது. குறிப்பாக குஜராத்துடைய முதல்வராக இருந்த இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் கழித்து மும்பைக்கு போனார். மும்பைக்கு போய் அங்கே அது குறித்து பேசினார், கேள்விகளை எழுப்பினார். இந்த அரசாங்கத்தை, அப்போ இருந்த UPA அரசாங்கத்தை கடுமையாக சாடினார். அது மட்டும் இல்லாமல் பாஜக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க பேப்பர்ஸில். அதாவது ஒரு வீக் கவர்மெண்ட் இருக்கிறது, அவங்களால இந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை, டெரரிஸ்ட் ஆர் அட்டாக்கிங் அஸ் அட் வில் அப்படின்னு. அதாவது மனம் போன போக்கில் தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்படின்னு ஆட்லாம் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு அந்த அந்த ப்ரெஷரை அவங்க தான் பில்ட் பண்ணாங்க. அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும், இதை விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷரை பாஜகவால் பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ இவ்வளவும் பண்ண பாஜக இன்னைக்கு பெஹல்காம் அட்டாக் குறித்து, காஷ்மீரில் நடந்த அந்த கோர சம்பவம் குறித்து,
காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து யாரும் அதை பற்றி பேசக்கூடாது, யாரும் அதை பற்றி கேள்விகளை எழுப்பக்கூடாது. எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு பாஜக 2008 பண்ண அளவுக்கு கூட எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கல. எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தோடு துணை நிற்கிறோம், இந்திய அரசாங்கம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தோட நிற்கிறாங்க. பட் இந்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? உங்களுக்கு கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி கூட்டினாங்க, ஒரு சில முடிவுகளை எடுத்தார்கள். அந்த ஒப்பந்தங்கள், பாகிஸ்தானுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செய்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களாக நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங், அதாவது ஆர்ம் ஃபோர்ஸஸுடைய சீஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பிரதமர் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். அதில் ஆர்ம் ஃபோர்ஸஸுக்கு முழுமையான அதிகாரம் என்பது வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கேபினெட்டில் அவங்க வந்து கேபினெட் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இதான் 3 முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறது. அதுக்கு நடுவில் பிரதமர் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, பிரதமர் வந்து பெஹல்காம் போயிருப்பார், அங்கே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சந்திப்பார், அந்த பகுதிக்கு போய் வந்து பார்வையிடுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் பிரதமர் அதை பண்ணல. பிரதமர் பீகாருக்கு போயிட்டார். சரி, பிரதமர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது பிரதமர் அந்த கூட்டத்தில் இருப்பார். அந்த கூட்டத்தை விட அவருக்கு முக்கியமான வேலை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அந்த கூட்டத்தை விட பீகாரில் தான் முக்கியமான வேலையாக இருக்கிறது அப்படின்னு அவர் அங்கே போயிட்டார். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது எங்கே அப்படின்ற அந்த கேள்வியை தான் வந்து பலரும் எழுப்புகிறார்கள். ஏன்னா கடந்த காலங்களில் பாஜக எல்லா விஷயத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டியை கேட்டுச்சு. அப்போ இன்னைக்கு அவங்க ஆட்சியில் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னும் போது அக்கௌண்டபிலிட்டி எங்கே அப்படின்ற அந்த கேள்விகளை தான் வந்து பலரும் எழுப்புகிறார்கள். அப்போ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக பேசவே மறுக்கிறது அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூட்டி என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது இது வரைக்கும் சொல்லவில்லை. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. கிட்டத்தட்ட 22லேருந்து நாம் வந்து 3ஆம் தேதி நம்ம இதை பேசுகிறோம். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர். 2008 மும்பை அட்டாக்கு பிறகு ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாஜக வச்சாங்க. பாஜக வச்சதுனால, பெரிய அழுத்தத்தினால அன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாங்க. அந்த தாக்குதலை தடுக்க தவறிய ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாரு. அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷன் யாரும் கேட்கல. ஆனால் தார்மீக அடிப்படையில் அவர் எந்த பொறுப்பும் எடுக்கல. என்ன பண்றாரு அப்படின்றது தெரியல. இந்த தேசத்துடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு அப்படின்றது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருக்கு. இன்னொன்று, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினதுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கான பவர்ஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிகிட்ட தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர் தான் வந்து முக்கியமான ரோல். அப்போ எந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்படின்ற அந்த கேள்வி தானே. அப்போ எங்கே தவறு நடந்திருக்கிறது, அதற்கு யார் பொறுப்பு? உள்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? உள்துறை அமைச்சருடைய ராஜினாமாவை ஏன் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற அந்த கேள்விகள் தான் வந்து தற்போது எழுகிறது. இது நியாயமான கேள்விகள். இதை ஊடகங்கள் எழுப்பி இருக்க வேண்டும். ஊடகங்கள் இந்த கேள்விகளை எழுப்பல. ஊடகங்கள் உங்களுடைய கவனத்தை முற்றிலுமாக திசை திருப்புகிறார்கள். வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நாம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஊடகங்கள் இதை தான் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா முக்கியமான பிரச்சனைகள்லையும் அந்த மைய பிரச்சனையை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல அதாவது எல்லாரையும் வந்து அவங்க காரணம் சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் இதற்கு காரணம் அப்படின்னு கூட ஒரு ஆங்கர் பேசிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஊடகங்கள் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கும்போது நியாயமான கேள்விகளை பல ஊடகவியலாளர்கள் சமூக வலைதளங்களில் எழுப்புறாங்க. ரவிஷ்குமார், சித்தார்த் வரதராஜன், அதுக்கப்புறம் நியூஸ் லாண்ட்ரி, இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் அவங்க இந்த கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பல பேர் இந்த கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஹா சிங் ராத்தோர் அப்படின்ற ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட், யூபியிலேருந்து இயங்கக்கூடிய ஒரு சமூக வலைதளத்தில் தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க ஒரு வீடியோ போட்டு இந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அவர்கள் மீது எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் எஃப்ஐஆர் எப்படின்னா தேச துரோக வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் லக்னோ யூனிவர்சிட்டியோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் மெடூசா அப்படின்ற பெயரில் சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் மீது தேச துரோக வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதற்காக? உள்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார், பிரதமர் என்ன செய்து கொண்டிருந்தார், ஏன் இந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை அப்படின்ற அந்த கேள்விகளை எழுப்பியதற்காக.
அதே மாதிரி இந்த 4 PM நியூஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு. ரொம்பவே ஒரு முக்கியமான பாப்புலரான ஒரு சேனல். நம்பர் 1 சேனல் யூபியில யூடியூப் சேனல். அந்த சேனலை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெஹல்காம் குறித்து, காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து, அங்கே நடந்த செக்யூரிட்டி லேப்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் குறித்து பல கேள்விகளை எழுப்பியதன் விளைவு அந்த சேனலை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஊடகங்கள் வந்து பாகிஸ்தானோட நாம எப்போ போருக்கு போகிறோம் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நடந்த இந்த கேபினெட் மீட்டிங்ல கூட, அந்த கேபினெட் மீட்டிங் நடக்கிறது அப்படின்னும் போது பெருசா நியூஸ் எல்லாம் ஃபிளாஷ் பண்ணாங்க. அந்த கேபினெட் மீட்டிங்ல என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை, எதிர்க்கட்சிகள் எல்லாம் எழுப்புகின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே இந்த டிவி சேனல் எடிட்டர்ஸ் என்ன ட்வீட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு ஆக்ஷன், ஆனால் நமக்கு கிடைத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு. அதே மாதிரி இன்னொரு எடிட்டர் சொல்றாரு, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது என்ன பீகார் தேர்தலுக்காக பண்றீங்களா? அப்போ பாகிஸ்தான் குறித்து நாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்களே வந்து ஒரு நெருக்கடியை இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அது ஒரு நெருக்கடியாக அரசாங்கத்துக்கே மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஷ்மீர்ல இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு முதல் முறையாக காஷ்மீரி மக்கள் வெளியே வந்து போராடி இருக்கிறார்கள். இதை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக, தீவிரவாதிகளுக்கு எதிராக காஷ்மீரி மக்கள் ரோட்ல இறங்கி போராடி இருக்கிறாங்க. ரோட்ல இறங்கி அவங்க அவங்க இந்த தீவிரவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம், கண்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடையடைப்பு நடத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து அந்த அந்த தீவிரவாதிகளுக்கு பயந்து தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து அவர்கள் செய்ய மாட்டார்கள். முதல் முறையாக அவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் சைன். காஷ்மீர்ல தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் அப்படின்னா நீங்க தானா போய் அந்த தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்துதான் வந்து அந்த தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னும் போது இது ஏஜென்சிஸ்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னலா பார்க்குறாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு இந்த ஊடகங்கள் செய்கின்ற அட்டுழியம் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களை கூட வந்து இந்தியாவுக்கு எதிராகவே, இந்தியா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராகவே அது வந்து மாறி இருக்கிறது அப்படின்றதும் வந்து இதுல ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கின்ற அந்த 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 பிளவு இருக்கு இல்லையா, அது மேலும் மேலும் வந்து பெருசாயிட்டே போகுது. ஏன்னா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மட்டும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 30 இடங்கள்ல 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பல்வேறு விதமான சம்பவங்கள் அப்படின்றது நடந்திருக்கிறது. உத்தராகண்ட்ல 2 காஷ்மீரை சேர்ந்த வியாபாரிகள், அதாவது அங்கே கார்பெட் விற்கின்ற வியாபாரிகள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க, எங்கள் அப்பா காலத்துலேருந்து 30 வருஷமா நாங்கள் வந்து அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு அங்கே வந்து ஒரு இடமும் இருக்கு, அந்த வியாபாரம் நாங்கள் அங்கே செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களை வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களை தாக்குதல் நடத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. போலீஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் உயிருக்கு எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நிலைமை என்பது மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூபியில் ஒரு 15 வயது சிறுவனை பிடிச்சி பாகிஸ்தானுடைய கொடி மீது சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவனை தாக்கியிருக்காங்க. அப்புறம் ஆக்ரால ஒரு நபர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். கேட்டா வந்து நாங்கள் பெஹல்காமுக்காக பதிலடி கொடுத்தோம் அப்படின்றாங்க. ஆனால் காவல்துறை அந்த விஷயத்தை டிஸ்பியூட் பண்ணுறாங்க. இல்லை, அது வேறு டிஸ்பியூட்காக நடந்துருச்சு அப்படின்றாங்க. ஒரு இஸ்லாமியர் அங்கேயும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, இந்த சிறிய அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரைட் விங் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பல்வேறு விதமான வெறுப்பு பிரச்சாரங்கள், ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் பாடல்கள், இந்த சம்பவம் நடக்குது 22ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 23ஆம் தேதி பாடல்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அட்டாக் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த பாடல்களை வந்து அவங்க பாடி அதை பதிவு பண்ணுறாங்க. அந்த பாடல்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பும் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. ஏன்னா அதை எல்லா குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெறுப்பு என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஊடகங்களுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நாம் வந்து காஷ்மீரிஸ் பாகிஸ்தானுங்களை எதிர்க்கிறாங்க, இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்த தாக்குதலை கண்டிக்கிறாங்க. அப்போ நாமெல்லாம் வந்து இந்த பக்கம் அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிறோம், அரசாங்கத்துடன் நிற்கிறோம். இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வோடு எல்லாரும் நிற்கும் போது
ஒரு பக்கம் இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாடு எந்த நிலைமைக்கு போகும், இந்த தாக்குதலை வைத்துக்கொண்டு இன்னும் வந்து என்னென்ன பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. ஆனால் அது குறித்து இந்திய அரசாங்கம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.